வேண்டாம் வேண்டாம் ராத்திரி ஒரு ஐயா ஒரு வித்வானோட கதைக்கவும் தெளிவான கற்பனை போட்டு வீடியோ வந்து நிற்கிறேன். தீர்த்தத்துக்கு சோதரி நிதியாண்ட கடப்பாட்டிலே தான் இன்னைக்கு வந்து உள்வாங்க. கும்பாசன் நடந்து மங்களாவதன் நடந்து கொண்டு கேட்க கும்பம் எல்லாத்தையும் போட்டு அந்த நேரத்தை உண்மை ஏன் வந்தீங்கிறேன். அது காசுக்காக வந்த நடைமுறையை பொறுத்து தான் வந்திருக்காரு. எல்லாம் பெற்ற கன்னிமார் அம்பிகையினுடைய திருவடிகளை ஆலயத்தின் குருமார்கள், இந்திய விழா உபயோகாரர்கள், இந்த அரங்கிலே விட்டிருக்கின்ற இசைக்கலைஞர்கள், அடியவர்கள் எல்லோருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எங்களுடைய யாழ்ப்பாணம் என்று சொன்னால் அது ஒரு இசை பாரம்பரியத்தின் அடையாளம். யாழ்ப்பாணம் என்றாலே ஒரு இசைக்கருவியை முன்னிறுத்திய ஒரு விடப்பெயர் தான் அங்கே இருக்கின்றது. அந்த வகையிலே இங்கே இருக்கின்ற எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள் என்று சொல்லப்படுகின்ற தமிழகத்து கலைஞர்கள் எங்களுடைய மண்ணை, எங்களுடைய உறவுகளை தங்களுடைய வருகையின் மூலம் மிக நெருக்கமான தொடர்பாடுகளுக்கு உட்படுத்தி வருகின்றார்கள். இது எங்களுக்கு பெருமை, எங்களுக்கு ஒரு ஆறுதல், எங்களுக்கு ஒரு ஆதாரமாக இருக்கின்ற. ஏனென்று சொன்னால் நாங்கள் கடந்த பல காலங்களிலே இருந்து இன்று வரைக்கும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரே ஒரு அந்நிய தேசம் என்று சொன்னால் அது தமிழகம்தான். அந்த தமிழகத்து உறவுகள் பல்வேறு முகங்களிலும் வடிவங்களிலும் இந்த மண்ணுக்கு வந்து எங்களோடு இணைந்து செயற்பட்டுக் கொண்டு இருப்பதானது எங்களுடைய வாழ்க்கை ஆதாரத்திற்கு ஒரு முக்கியமான கருதுபொருளாக காணப்படுகின்றது. அந்த வகையிலே எங்களுடைய ஈழத்தின் நாதஸ்வர கலைஞரும் எங்களுடைய இளந்தலைமுறை நாதஸ்வர கலைஞர்களின் முதன்மையானவர்களாகவும் செயற்பட்டுக் கொண்டு இந்த ஈழத்திரு நாட்டின் பல்வேறு ஆலயங்களிலும் விழாக்களிலும் தன்னாலி என்ற பணிகளை செய்து வருகின்ற எங்களுடைய மூத்த இசை வல்லுநர், பல்வேறு இசை விருதுகளுக்கும் பட்டங்களுக்கும் சொந்தமாக இருந்து எல்லோராலும் மாக்கையா அண்ணா என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற எங்களுடைய ரத்னகுமார் ஐயா அவர்களும் அவர்களுடைய தலைமையிலே இந்த தென்னகத்து கலைஞர்கள் எல்லாம் இங்கே இசை ஆற்றுகையை செய்திருக்கின்றார்கள். அவர்கள் ஒவ்வொரு தீர்த்த திருவிழாவிலும் எங்களுடைய இந்த தீர்த்த திருவிழா உபயகாரர் நவரத்ன ராசா கப்பூது அவர்களுடைய அந்த உபயத்தை இந்த மண்ணிலே, இந்த ஆலயத்திலே வெகு சிறப்பாக நடைபெறுவதற்கு இங்கே செயற்பட்டுக் கொண்டு வருகின்றார்கள். அவர்கள் எல்லோருக்கும் இன்றைய விழா உபயகாரர் சார்பிலே எங்களுடைய நன்றியை தெரிவித்து இந்த பட்டை சான்றிதழ், இந்த விருது வழங்கும் சான்றிதழ்கள் இப்பொழுது வழங்கப்பட இருக்கின்றன. நன்றி. இந்த வகையிலே இன்றைய தினம் குப்பளான் வீரமனை கன்னிமார் கவுரியம்பாள் தேவஸ்தானம் வருடாந்த மகோத்சவம் 2026 1/5/2026 அன்று நிகழ்ந்த இந்த தீர்த்த திருவிழாவிலே இறைவனையும் மக்களையும் இசையால் மகிழ்வித்த கபில் வித்துவானின் சேவையை பாராட்டி இந்தியா கோவிலடி திரு ராமையா கணேசன் அவர்களுக்கு கபில் சக்கரவர்த்தி என்னும் சிறப்பு விருது வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. இந்த விருதினை வழங்குவோர் கன்னிமார் கௌரியம்பாள் தேவஸ்தான தீர்த்த திருவிழா உபயகாரர் திரு நவரத்ன ராசா கப்பூது குடும்பத்தினர். இரண்டாவதாக குப்பளான் வீரமனை கன்னிமார் கௌரியம்பாள் தேவஸ்தானத்தின் வருடாந்த மகோத்சவத்திலே நிகழ்ந்த தீர்த்த திருவிழாவில் இறைவனையும் மக்களையும் தங்களுடைய இனிசியால் மகிழ்வித்த கபில் வித்துவானின் சேவையை பாராட்டி இந்தியா ஆலங்காடு திரு AKN நாகராஜா பழனிவேல் அவர்களுக்கு கபில் சக்கரவர்த்தி என்னும் சிறப்பு விருது வழங்கி
கௌரவிக்கப்படுகின்றது. இவ்விருதினை வழங்குவோரும் கன்னிமார் கௌரியம்பாள் தேவஸ்தான தீர்த்த திருவிழா உபயகாரர் திரு நவரத்ன ராசா கப்பூது குடும்பத்தினர். இந்த விருது வழங்கும் நிகழ்விலே அடுத்ததாக இந்த குப்பளான் வீரமனை கன்னிமார் கௌரியம்பாள் தேவஸ்தானத்தின் வருடாந்த மகோற்சவ தீர்த்த திருவிழாவிலே இறைவனையும் மக்களையும் தங்களுடைய இன்னிசையால் மகிழ்வித்து நாதஸ்வர வித்வானின் சேவையை பாராட்டி இந்தியா கோவிலடி திரு அன்பழகன் சிவச்சந்திரன் அவர்களுக்கு நாதஸ்வர சக்கரவர்த்தி என்னும் சிறப்பு விருது வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. இவ்விருதினை வழங்குவோரும் இன்றைய திருவிழா உபயகாரர்களான திரு நவரத்ன ராசா கப்பூது குடும்பத்தினர். இசையால் வசமாதா இதயம் என்று எதுவென்று சொல்லுவார்கள். இதற்கு அடையாளமாக எங்களுடைய யாழ் மண்ணிலே இன்றைய தினம் இந்த குப்புளான் வீரமனை கன்னிமார் கௌரியம்பாள் தேவஸ்தானத்திலே வருடாந்த மகோற்சவ தீர்த்த உற்சவத்தின் போது இந்த இறைவனையும் மக்களையும் இசையால் மகிழ்வித்த தபில் வித்துவானின் சேவையை பாராட்டி காரநகர் திரு உதயகுமார் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு தபில் சக்கரவர்த்தி என்னும் சிறப்பு விருதினை இந்த தீர்த்த திருவிழா உபயகாரர்களான திரு நவரத்ன ராசா கப்பூது அவர்கள் வழங்கி கௌரவித்துக் கொள்கின்றார்கள். கன்னிமார் கௌரியம்பாள் தேவஸ்தானத்தின் வருடாந்த மகோற்சவ இந்த விருது வழங்கும் நிகழ்விலே இறுதி விருது வழங்கலாக தென்னிந்திய தமிழ் வித்துவான் சேவையை பாராட்டி இந்தியா ஆலங்காடு திரு AMP பழனிவேல் விஜயகுமார் அவர்களுக்கு தபில் சக்கரவர்த்தி என்னும் சிறப்பு விருதினை இன்றைய தீர்த்தோற்சவ விழா உபயகாரர் திரு நவரத்ன ராசா கப்பூது குடும்பத்தினர் வழங்கி கௌரவித்துள்ளார்கள். நீங்கள் எல்லோரும் இதை மேலே கவனமாக கேட்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். உண்மையிலே நாங்கள் எனக்கு இந்த கன்னிமார் கௌரியாம்பாளை பற்றி 96ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் எனக்கு இந்த கோயிலை பற்றி தெரியும். 95 நாங்கள் இடம்பெயர்ந்தோம். எனக்கு மனைவி காயப்பட்டார், போய் பழனியில இருந்தோம். 96ஆம் ஆண்டு திரும்பி வந்தோம். இந்த கோயிலே பூசை இல்லாமல் இருக்கிறது என்று இழந்த வேலை சர்வானந்தம் அவர்கள் என்னை வீடு வீடு கேட்டுத்தான் என்னை கொண்டு இருக்கிறத உள்வாங்கினார்கள். உள்வாங்கியதன் காரணமாக இங்க உண்மையிலே அந்த டைமிலே இங்கே வெளிநாட்டுக்காரர்கள் வெளியே போன புலம்பெயர் தமிழர்கள் இங்கே இல்லை. அவர்களுக்கு இங்கே என்ன சரியான சூழல், இங்கே என்ன நடக்குது என்பதே தெரியாத ஒரு நிலைமை. அந்த நேரத்திலேயே இந்த கோயில் பார்க்கும்போது ஓடும் போதே இந்த கோயில கும்பாசம் நடந்து மண்டபம் நடந்து வந்துருக்கீங்க. கும்பம் எல்லாம் விட்டுட்டு அந்த நேரம் தெரியாம ஓடினது. திரும்ப என்ன உள்வாங்க ஞானமாக பார்க்கும்போது இங்கே
உள்வளர்ப்பு கோயில் மட்டும்தான் இங்க இருக்கப்பட்டது. பிறகு நாங்கள் அதை உண்மையாக இதுக்கு காலங்காலமாக பூஜை செய்தவர்கள் சவாரத்தின கூட்டவர்கள் இந்த குடும்பம் அவர்களை நான் அப்ப இந்த வண்டு பிரச்சனை ஒன்று இருந்தார். உண்மையிலாம கோயிலாக வண்டு அப்படி அவர்கள் அங்காரி அனுசரிப்பு அவர்கள் பொருட்படுத்தி செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களை நான் வீட்டை கூப்பிட்டு அவர்களுக்கு மாதம் 2 பேரும் கூப்பிட்டு கூட சொன்னான், நீங்கள் உரிமை கோயிலே விட வேண்டாம், இந்த தொடர்ந்து விளக்கு வைக்கணும், 2ஆம் கோயில் இருங்கணும், இந்த கேட்டு பாருங்க மறந்து இருக்காலும் தெரியும் இல்லை தாங்கள் அம்மாதான் இருக்கணும், நீங்கள் ஒன்றும் செய்யாதுன்னு சொன்னாங்க. அதற்கு அடுத்தபடியாகத்தான் நாங்கள் கிருஷ்ணாசியம் ஆகியவை இந்த கோயிலுக்கு பூசைகளாக வைக்கப்பட்டு இந்த கோயிலை கட்ட வேண்டிய தேவைகள் ஏற்பட்டது. அப்ப இந்த வெளிநாடு கிளம்பி சேர்ந்தவங்க யாருடைய உதவியுமே இந்த கோயிலுக்கு தெரியாது. அந்த நேரத்திலே தெரிஞ்சவற்றை கூறுகிறேன், மறந்து விட்டேன். ஆனா ஒரு சில விஷயங்கள் மறந்து விட்டேன். அந்த நேரத்திலே இந்த கோயிலே ஒரு மாலை கட்டி ஒரு பிள்ளை ஒரு நேர்த்தியை வைத்த தகவல் 2 லட்சம் ரூபாய் காசை வைத்துத்தான் இந்த கோயில் கட்ட ஆரம்பிக்கப்பட்டது. ஊர் நிதியிலே தான் இந்த கோயில் சுத்தவர மாலை காட்டி இப்படியெல்லாம் வேற நடந்து கொண்டிருந்தார். அப்படி முடிஞ்சு இந்த கும்பாசம் நடக்கிற நேரத்திலே இந்த சர்வானந்தம் அந்த தலைவர் இந்த நிர்வாகம் இந்த உபயங்களை ஒருவருக்கும் கொடுத்து உழைக்கிறார் திருவிழாவில். அதன் ஒரு கட்டமாகத்தான் இந்த தீர்த்தத்துக்கு ஒரு மில்லியண்ட கடப்பாட்டிலே தான் இன்னும் கொண்டு உள்வாங்கினாங்க. நாங்கள் இந்த கோயிலுக்கு வரவும் இல்லை, கேட்டு வரவும் இல்லை. நாங்கள் கேட்டுதான் எங்களுக்கு இல்லைங்க தான் போகிறது. உலகத்தின அடிப்படையிலே இருக்க முன்னால் நடந்திருக்கிறது என்ன மாதிரி என்றால், சித்ரா 12 கைதியும் புகழால் வீட்டவும் தான் இந்த தொழிலை நடவிட்டு வந்திருக்கிறோம். நாங்கள் கும்பாசத்துக்கு பிறகு சித்ரா 12 தீர்த்தம் வந்து கைதியும் வீட்டமும் வந்துடும். இப்படி நடந்து கொண்டு வாங்கிட்டு இந்த சித்ரா கைதி பார்க்கிறவர்கள் உடனாடி அவர்கள் இதை கேட்டதற்கு வந்து நாங்கள் அப்போ அவர்களுக்கு ஊழியத்தை நாங்கள் செய்வோம். 1997 இருந்து இன்றைக்கு 2026 மட்டும் நாங்களே செய்து வருகிறோம், செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாங்கள் இப்போ வந்திருக்கிறவங்க நாங்கள் ஏதோ கோயிலுக்கு வந்த மாதிரியும் இல்லை உயர கேட்ட மாதிரியும் ஒரு வியாபாரம் இருக்காது. அப்படி இருக்கின்ற நேரத்தை அந்த நேரத்தில் நானும் பொருளாளராக இருந்தேன். அப்ப ஒரே ஒரு கோடி தான் இந்த கிராமத்திலே மண்ணை கோடி கொண்டிருந்தோம். அவனை பிடித்துத்தான் நாங்கள் அவனுடைய ஒரு மூலம் தான் மண் வரைக்கும் இந்த கோயிலை கட்டி முடித்தோம். இப்படியே ஓடிக்கொண்டு இருந்து முடிவாங்க எல்லாம் மாறி மாறி எல்லாம் நடந்து கொண்டு வருகின்ற நேரத்திலே இப்போ 2 வருஷத்துக்கு முதல் என்னை தலைவராக கூறலாமும் காலங்காலம் இருந்த தலைவருடன் ஏதோ எனக்கும் அவருக்கும் தொடர்பில்லை, ஒருவருக்கும் அவருக்கு ஏதோ யாரு அதை என்ன கொண்டு வந்ததுக்கும் இல்லைங்க தலைவராக உயர்த்தி சரி. நாங்கள் எங்களுக்கு யாருக்கும் விரோதிகள் அல்ல, ஆனால் தெய்வத்தை முன்னேற்றணும், சரியான முறையில் வழி நடத்தணும் என்னுடைய வியூகம். நாங்கள் இந்த கோயில் மட்டிலுமே நான் உபயம் செய்யவில்லை. இந்த குற்றாங்க எடுத்துக்கொண்டால் இதுவே ஒரு பிடித்தான். களவாவோடையில பூவாவும் கக்கரையில பெருங்கதை விதம் கப்புதிலே ஒரு பிள்ளையார் ஒரு முருகன், பரணவாயி ஒரு முருகன், இப்படியாக எனக்கு இவ்வளவு கோயில்களிலே நாங்கள் உபயம் செய்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் நாய்க்குட்டி வயிறிலே நான் கொடியேற்றேன், விட்டு கொடுத்துட்டேன், கருந்தளி செய்துதான் கொடியேற்றினான் விட்டு கொடுத்தேன். இப்படியாக பல கோயில்களிலே நாங்கள் இன்னும் $1,00,000 செலவழித்து செய்து கொண்டு வர நிகழ்ச்சியை அங்கே ஒரு கீழ்த்தனமாக மதிக்கிறவர்களுக்கு இந்த கோயிலில் இருக்கிற ஐயாவும் நிர்வாகம் இருக்கின்றார். சரி போகட்டும், தலைவராக பிள்ளையாண்டால் பிள்ளை சரியாண்டால் சரி. மக்கள் பிள்ளையார்களே சில விஷயங்களை விட்டு போகிறேன், நீங்களாம் பதில் சொல்லலாம். இது என்னுடைய
ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் வந்து இந்த தீர்த்தத்திலே இப்படி எத்தனையோ லட்சம் ரூபாய் காசு இன்னைக்கு இவ்வளவு பேரும் வந்திருக்கிறார்கள். ஆண்டுக்காக நான் போய் சொல்லி நான் கேள்வி வேண்டாம் வேண்டாம் ராத்திரி ஒரு ஐயா ஒரு வித்வானோட கதைக்கவும் டெலிஃபோனை கட் பண்ணி போட்டு குடியா வந்து நிற்கிறேன். ஏன் வந்து நிற்கிறேன் காசுக்காக வந்த நடைமுறையை போட்டு தான் வந்திருக்காரு. அது உண்மை, அம்மாவுக்கு முன்னாலே உண்மை. நாங்கள் இப்படி தலைவராக தெரிவு செய்யப்பட்டோன்னு என்னுடைய மகிழ்ச்சி வீட்டில் கட்டவிடலாம். நீ தலைவர் ஓடிப்போம் முன்னுக்கு நிற்கணும் மற்ற பகுதி பண்ணணும் வந்து இந்த மகிழ்ச்சி அவங்களுக்கு இங்கே அவசியம் திருவிழாண்டா நான் விடியோம் இங்கே வந்துடுவோம். இங்கே துவங்கிறோம் நான் கொண்டு நான் போயிருப்பேன் இருப்போம். என்ன வழியை பொருட்படுத்தீங்களோ சரியோ சரி நம்மளோட ஒரு கேள்வி கேட்டேன். பொறுப்பு தந்தாச்சு வந்தாச்சு இருந்தாச்சு. ஒரு உபயகாரர் பெறவில்லை என்றால் உபயகாரர் செய்ய வேண்டிய இது யாருக்கு? இந்த உபயாரனுக்கு அடுத்த உபயாரனுக்கு ஒரு உரிமை உபயாரன் இல்லைன்னா அடுத்த உரிமை யாருக்கு நீங்கள் சொல்லுங்க. தலைவரை கூட மதியாமல் இந்த ஐயா உபயாரன் என்றோட தான் எடுத்து தேங்காய் உடையை போட்டு கம்பம் போட்டு 3000 என்று சொன்னால் நானே கூட இங்க பாருங்க நீங்க தானே நான் கொஞ்சம் எத்தனை இல்லை தானே அது போட்டு சில விஷயங்களை இப்ப நான் கொடுத்துட்டு ஒரு சில விஷயத்தை ஐயாவோட அழைத்ததை ஒரு வெளிநாட்டு புலம்பெயர் தமிழக வந்து அதுக்குள்ள ஏன் அவசரப்பட்டேன் என்று கேட்கிறார் என்று சொன்னால் ஏன் பரிசையா செய்கிற வேலையே சொல்றேன். அது அவர் வேலை சொன்னது பிள்ளைகள நான் கேட்டதான் பிள்ளை நியாயத்தை சொல்லுங்கள் பிள்ளைகள் இருக்கும். இப்படியாக சம்பவங்கள் நடந்து வரைக்குள்ளே இதுக்கு ரெண்டு கைகாட்டுறவர்களும் இருக்கிறார்கள் இங்கே சொல்லுவோம். ஆனா அம்மா என்ன விடாது எனக்கு மேலுக்கு காண்கிறது நான் பார்த்துக் கொள்வேன். இப்படியாக ஒவ்வொரு சம்பவங்கள் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நேரத்தில் நேற்று மேற்கொண்டிலே என்ன காரியத்தை நான் கேட்கவில்லை. வேறு செய்கிற மாதிரி நீ செய்யலாம். இப்படியான எனக்கு என்ன விஷயங்கள் சொல்லலாம் அது ஞாபகத்தில் இல்லை. முக்கியமான விஷயங்கள் மனதின் அந்தகத்தான். இந்த மனதிலே நெடுக தாங்கி வந்து இயலாத கட்டத்தை நாங்கள் இதை கொஞ்சம் வந்தாலும் ஐயாயிரத்துக்கு வெளிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறார். ஐயாயிரத்துக்கு இங்கே அரைவாசி தெரியாது. ஐயா கோயில் வாழ்வதற்கு இங்கே ஒன்றுமே தெரியாது. ஐயா சொல்றதான் சரி என்று சொல்றார். ஐயா வந்து மேக்கப் பிடிச்சிட்டா அவர் சொல்றார் தனக்கு தெரியாத வேதனைன்றார். அப்ப எனக்கு வேதனை இல்லையோ அவற்றை மனம் தான் இது கண்ட மனம் இல்லை கல்ல என்ன கோபம் அவருக்கு வந்து இப்படி எல்லாம் கண்டிப்போட போகலாம் கல்லாத விடாதபடி நாய்க்கறியா நாயும் சண்டை பிடிக்காம இப்படியான இந்த அடியார்களுக்கு தெரிய வேணும்ன்றதை காண்டிதான் அந்த சில விஷயங்கள் என்னுடைய ஆதங்கத்தில் தாங்க முடியாத நண்பரை கூப்பிட்டு நாங்கள் சென்னையில போனாலே எங்களுக்கு இருக்கிற மரியாதை அந்த போதுமன்ற போதும். இது மற்றவர்களுக்கு தெரியாமல் தான் இங்கே இருக்கிறவர்கள் நடத்தி கொண்டு வருகிறார்கள் என்று கேட்டுக்கொண்டு இங்கே உண்மையிலே இன்று தமிழ்நாடுடைய கலைஞர்கள் வந்திருக்கிறார்கள். இந்தியாவில் என்றும் இங்கே வருகிறார்கள். அவர்களை எல்லாரையும் எல்லா உதவியையும் எல்லாரும் கேட்க முடியாது. அந்த வகையிலே என்னுடைய ஒரு குடும்ப உறுப்பினர் அவர் சில கோரிக்கைகளை என் முன் வைத்ததாலே சம்மதம் தெரிவித்து நாங்கள் இன்றைக்கு இந்த இடத்திலே 4 பேரை நாங்கள் இதை கவனித்து அவர்களுக்கு ஒரு பட்டம் கொடுப்பதற்கு நான் ஆயத்தமாயிருக்கிறேன். அந்த விடயத்தை தலைமை தாங்கி நடத்துமாறு என்னுடைய ஆட்சிகம தலைமன்றத்து பேரவையில்
முக்கிய உறுப்பினரும் ஆசிரியருமான துரைக்கணிதத்திற்காக